ஹாய் அர்மி. இன்றைக்கி வந்து வீக்கான ஒரு பஞ்சாக தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரி டைட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா சீக்ரெட் மேரேஜ். இது வந்து ஒரு ஐடியல் பேஸ்டு ஸ்டோரி தான், ஓகேங்களா? யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் கேளுங்க, இல்லை நோ ப்ராப்ளம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பின்னாடி நாய்ஸ் கேட்னா தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் சரி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா சுத்தம் பண்ணவே முடியல. பின்னா நாய்ஸ் கேட்டே இருக்கேன். சரி இதுக்கு மேலே விட்ட வேலைக்கு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை இன்ட்ரோ என்னன்னா, நம்ம வந்து இதே மாதிரி தான் இப்போ ஐடியலாக இருக்கிறல, ஸோ அதே மாதிரி தான் அப்படியே வந்து ப்ரிட்டன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ரிஷி இப்போ தூங்கு ரிஷி. கொஞ்ச நேரம் அப்பா வந்துடுவார். உங்கள் அப்பா வரத்துக்கு லேட் ஆகும்டி, மணி பாரு இப்போவே வந்து 11 ஆயிடுச்சுடி. ப்ளீஸ்மா ரிஷி போமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கா. நீங்கள் நீ சொன்ன கேட்குறாள் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இப்போ வேலையை பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்ச கழிச்சு பார்த்தா சவுண்டே காணும். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா மேடம் ஃப்ளாட்டு பார்த்து தூங்கிட்டாங்க. நீங்கள் எனக்கு தெரியாது அவங்கள பற்றி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அவளை தூக்கிட்டு எடுத்துகிட்டு போய் பெட்டில் வந்து போட்டுட்டு சைடெல்லாம் பிள்ளை வைக்கிறீங்க, கீழே விழுந்துடக்கூடாதுன்ட்டு. அவள் ஃபோரில் மட்டும் கிஸ் பண்ணிட்டு நீங்களும் போய்ட்டு ரிட்டன் பேக் வேலை பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை யாரோ பேக்கப் பண்ணுறாங்க. நீங்களும் சிரிச்சிட்டே என்னடா வீட்டுக்கு வந்துட்டியா அப்படிங்கிறீங்க. அவன் எப்படி கண்டுபிடிச்சேன், எனக்கு தெரியாத அவனை பற்றி அப்படிங்கிறான். சரி இன்றைக்கி எப்படி போச்சு ஒர்க்கு? அது என்கிட்ட கேட்குறேன். புதுசு சாங் அது சுத்தம் உள்ளடி ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி போய் இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இல்லையே என் பொண்ணடி நான் பார்த்துட்டு போகிறேனே. என்ன டெய்லியும் பார்த்துட்டு தானே இருக்கேன். ஆமாம் ரிஷி எங்க? என் பொண்ணு தூங்கிட்டாளா? அதுக்குள்ளேவா? ஏண்டா டைம் என்னடா ஆகுது, இதுவே விட முழிச்சிருப்பா. என் பொண்ணு கூட வர டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆமாம் சார், நீங்கள் தான் இவ்வளோ பேர் ஐடலாக இருக்கீங்க, அப்போ எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? அவளை எப்போ பார்த்தாலும் அப்பா அப்பா ஏன் உயிரை போட்டு வாங்குறாடா? ஏன்டா 2 பேரும் என்ன போட்டு படுத்தி எடுக்கிறீங்க? என்னடி திட்டுற? மரியாதை ஓடிடு அப்படிங்கிறீங்க. அவனை சிரிச்சிட்டு வயன் அப்படிங்கிறா. சிரிங்கிட்டே இருக்காதடா, போடா போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாடா. சரி சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். அயாங் சொல்லவா அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி லைட்டாக ஸ்மெல் பண்ணுறீங்க. பார்த்தா சார் ஸ்மெல் வருது. குடிச்சியா அப்படிங்கிறீங்க. அது அப்படிங்கிறா. சொல்லு. அது ஒர்க்கு ரொம்ப அதிகமாக இருந்துதா, ஸோ டயர்டு போக்குறதுக்காக அப்படின்னு முளைக்கிறீங்க. சாரி வேணா அப்படிங்க. மரியாதை போய் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வேணா, டயர்டாக வச்சுருவேன் அப்படி பார்த்து மரியாதை போய் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு சரி போகிறேன் அப்படின்ட்டு அவனும் போயிடறான். நீங்களும் சிரிச்சிட்டீங்க. வைனை வச்சுட்டு ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. கொண்டா கழிச்சு பார்த்தா சவுண்டே அவனும் வரல வெளிலவே. உங்களுக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு, ஐயா தனியும் பார்த்து தூங்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே போயிட்டு கதவு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அவளை சார் தூங்கிட்டாரு. தலையை கூட சரியாக துடைக்கல, அப்படியே தூங்கியிருக்கான். நீங்களுமே வந்து தலையெல்லாம் லைட்டாக தொடச்சி விட்டுட்டு 2 பக்கம் குழந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து ஃபோன் எடுத்து ஒரு பிக் எடுத்துக்கிறீங்க. அவங்களுக்கு எப்போவுமே இது வந்து ஒரு ஹேபிட் மாதிரி. உங்கள் ஃபோனில் பார்த்தா அவ்வளோ பிக்ஸ் இருக்கும். அந்த பிக்ஸில் அவங்க 2 பேர் மட்டும்தான் இருப்பாங்க, வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்களும் வீ கூட மோஸ்ட்லியோடு இருக்க மாட்டீங்க. ரிஷியும் வியும் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அவங்க மேலே ஒரு அப்சஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்களுமே சிரிச்சிட்டே தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சைடில் படுத்துட்டு வியை பார்த்து யோசிக்கிறீங்க. அன்றைக்கி ஒரு நாள் நீ என்னை பார்க்காம இருந்தால் இன்னத்துக்கு நம்ம எங்கே இருந்திருப்போம் நம்மளுக்கே தெரிஞ்சிருக்காது தானே அப்படின்னு சொல்லிட்டு வியை பார்த்து அப்படி யோசிக்கிறீங்க. இப்போ ஆக்சுவலாக நீங்களும் வி எப்படி லவ் பண்ணியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 பேருமே ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. சின்ன வயசுல நல்லா திக் ஃப்ரெண்ட்ஸு. அதாவது வி வந்து ஐடலாத்துக்கு முன்னாடியிலேருந்து ஓகேங்களா. வி அதுக்கப்புறம் தான் ஐடல் ஆகிருப்பார். அப்போ கூட வி வந்து உங்கள்கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது எதுவுமே கிடையாது. அவளுக்கு எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் உங்கள்கிட்ட கண்டிப்பாக பேசிடுவார். அவருக்கு உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அவர். உங்களுக்கும் வி மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, சேம் டைம் விக்கும் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் 2 பேருமே ஒருத்தவங்க சொல்லிக்கல. ஏன்னா சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப் பர்சனாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, சரி அவங்க கரியர் இன்னும் மேலே வரலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. வி வந்து அப்படி நினச்சிருப்பாரு. இதை வந்து நம்ம பாய்ஸில் ஜேபிக்கு மட்டும்தான் தெரியும், மற்றபடி வேறு எந்த பாய்ஸுக்குமே தெரியாது. நம்ம ஜிமினா கூட தெரியாது. ஸோ வி அந்தளவுக்கு வந்து ஒரு சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஒரு நாள் வந்து நீங்கள் தேக்கு கால் பண்ணியிருப்பீங்க. கால் பண்ணிட்டு எப்பா என்னால் ஒரு 1 வீக் வந்து பேச முடியாதுப்பா. ஏன்டி? இவனுக்கு தான் தெரியும்ல எனக்கு ஊர் சுற்று தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஹில் ஸ்டேஷன் போறியா? அதுக்கு எப்படி 1 வீக்கு? அது நான் போய்ட்டு உடனே வந்துட முடியும். அங்கே போய்ட்டு என்ஜாய் பண்ணணும், இயற்கையாக எப்படி இருக்க ரசிக்கணும். வேணா போடா, நீ வந்து ஜாலியாக சுற்றுற, நான் அப்படியா? நான் சுற்று நீ பார்த்தியா? ஆமாம், உனக்கும் அயாங்ஸ் இருக்காங்க, ஜாலியாக வெளில போகிற ஆர்மன்ஸ்லாம் இருக்காங்க, எனக்கு யார் இருக்கா? நான் போத்தாவில்ல போட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணிட்டு போயிருப்பீங்க ஒரு 1 வீக்கு. ஸோ அங்கே ஹில் ஸ்டேஷனில் உங்களுக்கே தெரியும்ல, நெட்ஒர்க் எதுவுமே கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க. வீட்டில் வந்து உட்காடுறீங்க, ஃபோன் ஓப்பன் பண்ணுறீங்க, பார்த்தா அவ்வளோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏதோ இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டுருக்கு. நீங்கள் என்னென்னு போய் பார்த்தா எல்லாத்துலேயுமே சேம் டாபிக், வி டேட்டிங் தான் வருது. ஸோ வழக்கம்போல ரூமர்ஸ் தான். பட் இந்த ரூமர்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. உங்களுக்கு புரியல என்ன இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக வீக்கு கால் பண்ணுறீங்க. பட் கால் அட்டன் பண்ணவே இல்லை. உங்களுக்கு அதிலே புரிஞ்சிடுச்சு, ஓகே அவன் ஏதோ
இதில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நீங்கள் கால் பண்ண உடனே எடுத்துருவார். அப்படி அவர் எடுக்கலாம் நீங்கள் டிஸ்டர்பே பண்ண மாட்டீங்க. அவரே எப்போ ரிட்டர்ன் பண்ணுறாரோ அப்போ தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அங்கே வியுமே ஒரு மாதிரி தான் உட்காந்துருக்காரு. அவங்களாம் வந்துட்டு டே விட்றா இது எப்போவுமே வருது. ஆனால் ஏன் இப்போ நீங்கள் தான் இப்படிலாம் போடுறானுங்க. நான் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வியால் பேச முடியல. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படி தான் உட்காந்துருக்காரு. அவங்களாம் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க வியை. லைக் வந்து வியை பற்றி ரொம்ப தப்பாக போடுற மாதிரி அப்படிலாம் சொல்லி வச்சுருக்காங்க. சொல்ல வீக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவருக்கு எப்பவுமே இதெல்லாம் வராது தான். பட் இந்த வாட்டி ரொம்ப ஹேட் அதிகமாக இருக்குது. லைக் நிறைய பேர் வந்து மேலேயே தப்பு இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாசிட்டிவ் கமெண்ட்டாக ஒரு 50% வந்து மிச்சம் 50% ஹேட் கமெண்ட் தான் வருது. டேக் என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்புறம் லைவ் எதுவுமே போகல. எனக்கு அமைதியாக இருக்கார் ஒரு பாட்டை. அவருக்கு அதிலே வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஒரு ஆஃப்டர் ஒரு 4 hours to 5 hours திடீர்னு மாட்டி எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் வருது. உங்கள் சைடுக்கும் அதேமாதிரி வீக்கு முன்னே வரும். அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா வியை பற்றி சில ரேட்டிங் ரூமர்ஸ்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஃபேக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃபோடு வந்திருக்கு. கொஞ்சம் பார்த்துன்னு என்ன நடக்குதுன்னு புரியல. வேகமாக அது உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தா எல்லாம் சொல்லிட்டுருக்காங்க, இல்லை இது கிடையாது, மாதிரி வேறு யாரையும் கெட்டப்லாம் போட வச்சு அந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க அப்போல்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க சொல்லிட்டுருக்காங்க. கொஞ்சம் அப்பாடான கதை. இப்போ தான் உடனே அயாங்ஸ்லாம் கூப்பிட்டு காமிக்கிறாரு. இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டேன். அயாங்ஸ் மெசேஜ்ட்டு எப்போ அந்த பேஜ் நம்மளுக்கு எப்பவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு பேஜ் தான். லைக் நம்ம பாய்ஸுக்கு எதுனா ஒரு பிரச்சனை கண்டிப்பாக அந்த பேஜில் வந்து அதுக்கான அப்டேட் வந்துடும். அது உண்மையாக இல்லையான்றது எல்லாமே அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேஜ்ன்றதுனால பாய்ஸஸ் எல்லாருக்குமே அந்த பேஜ் வந்து ஒரு மாதிரி நம்பிக்கை இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீக்கு இப்போ தான் அப்பாடின்னு இருக்குது. உடனே எங்களுக்கு கால் பண்ணுறான். நீ இனிமேல் அட்டன் பண்ணிட்டேன். என்னாச்சுடா ஏன்டா ஃபோன் பண்ண எடுக்கல? இல்லைடி இந்த ரூமர்ஸ்லாம் நீ பார்த்தல? பார்த்தேன். அதை பற்றி கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். சரி எடுக்கல, நீ அப்போ தான் யோசிச்சுட்டு இருப்பேன்னு நினச்சேன். அதனால தான் சரின்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணல. ஏப்பா இப்போ தானே நிம்மதியாக இருக்குது. ஏன்டா எப்பவுமே அது வரதான் நான் இந்த வாட்டி பார்த்தல எவ்வளோ. புரியுது. சரி ரொம்ப வரி பண்ணிக்காத போ. எனக்கு தெரியும் இந்த 1 வீக் நீ சரியாகவே இருந்திருக்க மாட்டேன். போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படிங்கிறீங்க. இப்படி பேசுகிறேன். போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் காலை கட் பண்ணிருப்பீங்க. கட் பண்ணிட்டு இப்போ நம்ம டேக் அந்த ஹேட் கமெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும் இல்லையா, ஸோ அதை என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துருக்கீங்க. பார்த்தா டேவை எல்லாம் திட்டி போடுற மாதிரி தான் போட்டிருக்காங்க. எப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட சொல்லவே இல்லையே, ஏன் அப்போல்லாம் பண்ணுறேன் அப்போல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இவங்க யோசிக்கிறீங்க நீங்கள் இவங்க என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க, இவ்வளோ டாக்ஸிக்காக இருப்பாங்க அப்போல்லாம் யோசிக்கிறீங்க நீங்கள். பட் நிறைய பேருக்கு ஹேட் கமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது டேக் மேலே. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இவங்க இப்படிலாம் போட்டு வச்சுருக்கானுங்க. ஒரு ஐடல்னால் அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் லைஃப் இருக்கக்கூடாதா என்ன? இவ்வளோ டாக்ஸிக்காலமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்க. அதே நிறைய ஆர்மிஸ்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஓகே, இது அவங்க லைஃப், அவங்க சூஸ் பண்ணுறது தானே. நம்மக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பட் ஏதாச்சும் ஒரு ரீசனுக்காக கூட நம்மகிட்ட சொல்லாமல் இருந்திருக்காங்க. அப்போலாம் சொல்லிட்டு பாசிட்டிவாக தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஒரு நம்ம கிட்ட சொல்லி அவனுக்கு இதே மாதிரி எதுனா பிரச்சனை வந்துச்சுன்னா, நம்மளால அவன் லைஃப் ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா பையன் யோசி அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே மண்டையை போட்டு பிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் எத்தனை நாள் இதுக்கு தான் எத்தனை வருஷமாக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நம்ம டேக்கிட்ட ஏதாச்சும் சொல்லிடணும், கண்டிப்பாக சொல்லிடணும்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிருக்கீங்க. பட் இது பார்த்ததுக்கப்புறம் டோட்டலாக அப்படியே மைண்டு மாறிடுச்சு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்களும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனான ஸ்டேட்டில் உட்காந்துருக்கீங்க. ஒரு 2 days அப்படி தான். நீங்கள் டேக்கிட்ட அந்தளவுக்கு சரியாகவும் பேச மாட்டேறீங்க. பேசினாலுமே ஒரு 2-3 நிமிஷம் அவ்வளோதான். அவன் கேட்கறதுக்கு பதில் சொல்லுவீங்க, ரிட்டன் எதுவும் பேச மாட்டேறீங்க. உங்களுக்கு அதே மைண்டில் ஒரு திங்கிங்காக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே டேக் கால் பண்ணுறீங்க. கால் பண்ணிட்டு அப்படிங்கிறீங்க, என்னடி ரொம்ப பிஸியாக இருக்க போல், 2 days-ஆக காலில் மெசேஜ் இல்லை, நான் அவ்வளோ பிஸியோ? அல்ல என்னைக்கு வெளில போகலாமா அப்படிங்கிறீங்க. இல்லையா என்னடி திடீர்னு வெளில போகிறேன்? போகணுன்னு தோணுச்சு, ஏன் வரமாட்டியா? நீ கூப்பிட்டு வராமல் இருப்பேன், அதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வேகமாக ரெடியாக இருப்பான். எழுதிட்டு வெளில கிளம்புறான். பாய்ஸ் எல்லாமே அங்கே தான் உட்காந்துருக்காங்க. எங்கடா போகிறேன்? இல்லை என் ஃப்ரெண்டு கூட வெளில போகிறோம். ஓ யார் வயனா? ஆமாம். ஓ சரிடா சொல்லியிருப்பாங்க. ஜெய்கன் பின்னாடி வந்துட்டு ஏன் நீக்காச்சும் ஒழுங்காக சொல்லிடுறா. என்ன சொன்னோம்? இவன் சாவடிச்சு போய் எனக்கு தெரியும் நீ வயலாக லவ் பண்ணிருக்கேன்னு. எதுன்னு சொல்லிடு, என்ன வேறு வேணாச்சும் கொத்திட்டு போயிட போகிறான். நீ என்னடா அப்போல்லாம் சொல்கிறேன்? போய் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்கே உள்ள போயிருப்பான். சரின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வந்திருப்பான். அங்கே பின்னாடி வந்து உங்களை பேக்கப் பண்ணுறான். நீங்கள் அங்கே தான் நின்று இருந்துருப்பீங்க வெளில. நீங்களுமே சிரிச்சிட்டே, ஏடா நீ ஒரு ஐடல் ரன் மாதிரி நடந்துக்கூடாது, ரோட்டை நினச்சா பார்த்தா என்னடா நினைப்பான். நானே இது ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணியிருக்கேன் அப்புறமே தெரியும். மிஸ்க்கு நீ நடக்கிற போஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க, வாடா அப்படிங்கிறீங்க. அவனுமே சிரிச்சிட்டே ஓகேன்னு சொல்லிட்டு வரான். அப்புறம் மாலு அப்படி இப்படின்னு நிறைய போகிறீங்க, தேட்டர் போகிறீங்க, பீச் போகிறீங்க. ஸோ நிறைய வந்து வாங்கி தரீங்க டே அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய வாங்கி தரான். பட் டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் மட்டும் பார்த்து சிரிக்கிறீங்க. இவ்வளோ ஹாப்பியாக இருக்கானே, எனக்கு அது போதும். இந்த ஹாப்பி உனக்கு பிடிச்ச வேலையில் தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் இல்லைனாலும் நீ சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நீங்களே மனசு நினச்சிட்ருக்கீங்க.
டீ உங்களுக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போயிருப்பான். நீங்கள் டீயை பார்த்து நினச்சிட்ருக்கீங்க. அவன் அங்கே வந்துட்டு க்யூட்டாக பண்ணிட்டுருக்கான் அவங்கள பார்த்து. நீங்களுமே சிரிச்சிட்ருக்கீங்க. அவனுமே அப்புறம் வாங்கிட்டு வந்து தரான். நீங்களும் அவனும் சிரிச்சிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்புறம் சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்க. என்னடி அதுக்குள்ளேவா? டீ ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு போகணும், நாளைக்கு ப்ராக்டிஸ்லாம் இருக்குது, அப்புறம் ரொம்ப டயர்டாகிடும், புரியுதா? வயன் அப்படிங்கிறான். போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்புறம் எடுத்து வீட்டை விட்டு நீங்கள் கிளம்பிருப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்கூட்டி தான் எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க. நீங்கள் ரிட்டன் பேக் விட்டு கிளம்பிட்டீங்க. பார்த்தா நிறைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த ஒரு நாள் நான் மறக்கவே மாட்டேன் நேற்று அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க. ரிட்டன் ஒரு கேப் மாதிரி புக் பண்ணிட்டு அதில் எல்லாத்தையும் வச்சுட்டு எப்பவுமே நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் கிளம்பியிருப்பீங்க. ஆக்சுவலி இதை நீங்கள் எடுத்த முடிவே இல்லை, டேக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாது, நம்மகிட்ட செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டு தான் இங்கேருந்து மூவ் ஆனாயிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியிருப்பீங்க. இப்போ போய் ஏர்போர்ட்டில் போய்ட்டு ஃப்ளைட்டும் ஏறியாச்சு. அதுக்கப்புறம் டீவும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறான், கால் பண்ணுறான். பட் எதுவுமே உங்களுக்கு சென்ட் ஆகிற மாதிரியே இல்லை. டேக்கு புரியல, என்னாச்சு, ஏன் கால் போக மாட்டேங்குது, மெசேஜ் போக மாட்டேங்குதுன்னு எனக்கு புரியல. இன்னும் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு டீ அப்படி தான் ஒரு 2 டேஸாக ட்ரை பண்ணுறோம், சுத்தம் ஒன்றும் இல்லை. இவன் நம்மக்கிட்ட சொல்லாமல் கூட இங்கே போக மாட்டான், எங்கேயாச்சும் போயிருக்கானே என்ன அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம டீக்கும் வந்து வெளில வரதுக்கான சான்ஸே கிடைக்கல. பிகாஸ் ப்ராக்டிஸ் அது நிறைய போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நிறைய ஒரு புது சாங்ஸ்லாம் கோரியோகிராஃப்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. டேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜேகே கிட்ட சொல்லி புலம்பிட்டுருக்கான். ஜேக்கு ஒன்றும் ஆகாது, நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அப்புறம் ஒரு வாரம் கழித்து கடைசி எப்படியோ டே வந்து பர்மிஷன் வாங்கியிருப்பான். டேயும் ஜேகேயும் தான் வராங்க. ஜேகே டே என்ன எதுக்கு இப்படி பதற? இல்லை ஒயின் எப்பவுமே இப்படிலாம் பதறாத, வீட்டுக்கு தானே போகிறோம், போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருப்பான். அங்கே போனால் வீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. டேன் போய் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான், சுத்தம் ஓப்பன் ஆகலை. அங்கேருந்து ஒருத்தவங்க வராங்க, அவங்க பாட்டி தான். பாட்டி இங்கே வயன் வயனாப்பா, வயன் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டாலேப்பா. ஒரு வாரத்துக்கு முன்னாடியேவா? உங்ககிட்ட சொன்னேன். இல்லைப்பா, ஏதோ ஒர்க் விஷயமா போகிறேன், இங்கே இருந்தால் செட் ஆகாது, அதாவது ஒர்க் அங்கே போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு வேறு எதுவும் தெரியாதுப்பா. அப்படியா, சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லியிருப்பா. நீங்கள் நான் வயனோட ஃப்ரெண்டு பாட்டி. அப்படியாப்பா, சரி சரி அப்படின்னு இந்த பாட்டி சொல்லியிருப்பாங்க. டே அதுக்கப்புறம் ஜேகேயை பார்க்குறான். டே கண்ணிலேருந்து இப்போ தண்ணி ஊற்றுது. ஜேகே டே என்னடா அலற? ஜேகே வேகன் அப்படின்றான். எப்பாடே நீ முதல்ல காருக்கு வந்து சொல்லிட்டு வேகமாக காருக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டான். டே என்னடா பண்ணிருக்க? இல்லை வேகன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து நம்ம ஜேகேவும் ரிட்டன் பாய்ஸ் இருக்க வீட்டுக்கு போயிருப்பான். பாய்ஸஸ்லாம் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அது அயான்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே இன்னும் முழிக்கிறான். டே வேகமாக வந்துட்டு ரூம்குள்ளே போய்ட்டுருப்பான். என்னடா சொன்னக்கு அப்படின்னு சொல்லும்போது ஜேகே அப்புறம் நீங்கள் அங்கே இல்லைன்றது அதெல்லாம் சொல்லிட்டுருப்பான். நிமிஷம் புரியல, ஏன்டா அவங்களுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் ஜேகே சொல்கிறான். இல்லை அவங்க நினைக்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாதுன்னு சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்னா லவ் பண்ணுறாங்க. லவ் எனக்கு தெரியல, பட் 2 பேர்லாம் லவ் பண்ணல. டே வயனை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிருக்கான். பட் அதை வயன்கிட்ட எதுவும் சொன்னது கிடையாது. ஏன்டா அது அவள் ஒத்துப்பாட மாட்டாளான்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டான். சரியான முட்டாள்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டிருக்கான். ஜீவன் ஏன்ட்டு சொல்கிறடா அவன்? அது எனக்கே தெரியாத, நானே வந்து பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். அவன் டைரி வச்சுருக்கான, அந்த டைரியில் ஐயாதவர் எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்காரு. அதுலேருந்து தான் நான் பார்த்து கேட்டேன். அதுக்கப்புறம் தான் என்கிட்ட ஒத்துக்கிட்டான். அது வரையுமே இல்லைன்னு தான் சாதிச்சுட்டு இருந்தான். அப்படியா, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ண முடியுதாடா, ரீச் பண்ண? இல்லை சுத்தமாக முடியல. அவன் அதுக்கு தான் இந்த ஒரு வாரமாக அப்படி இருந்தான். ஸோ நான் தான் ட்ரை பண்ணி இன்றைக்கி பர்மிஷன் வாங்கிட்டு அவனை கூப்பிட்டு போனேன். பார்த்தா வயனே அங்கே இல்லை. என்ன ஆச்சுன்னு தெரில வயனுக்கு. ஏன்டா வயன் இந்த மாதிரிலாம் முன்னாடி இல்லை உண்மை பண்ணியிருக்காதான். பட் டேக்கிட்ட எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க எங்கேயாச்சும் வெளில போனால் கூட. ஆனால் இந்த தாட்டி எதுவுமே பண்ணலைன்னு டே சொல்கிறான். அவன் பண்ண மெசேஜ் தான் காமிக்கிறான், சென்டே ஆகலை. அப்படி தான் இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியலையா? எனக்கு ஒன்றும் புரியலையடா. ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா இது சொல்ல வர்றாரு. என்னதுடா? இல்லைடா, அவரோட வயனுக்கும் டே மேலே ஃபீலிங்ஸ் இருந்திருந்தா? ஃபீலிங்ஸா? நான் எனக்கு சொல்கிறேன். இப்போது டேக் மேலே நிறைய ரூமர்ஸ் வந்தது, எனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம், மேபி அதனால் அப்படின்னு சொன்னபோது டே அங்கேருந்து வெளில வந்துட்டு என்ன எனக்கு சொல்கிறேன், எனக்கு புரியல. டே நீ நல்லா யோசிச்சு பாரு, வயன் எல்லாம் வித்தியாசமாக பண்ணாலா? வித்தியாசமானா லைக் இதுக்கு முன்னாடி நடந்துக்காத மாதிரி நடந்துக்கிறது. ஆமாம், நேற்றுக்கு இந்த 1 வீக் முன்னாடி கூட என்ன பண்ணான்? அது வயன் எப்பவுமே நான் வெளில கூப்பிட்டா வரவே மாட்டான். இல்லை வேண்டாம், நீ ஐடலு, நீ வெளிலேருந்து பேசினா பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். பட் அன்றைக்கி அவளே கால் பண்ணி கூப்பிட்டா, நம்ம வெளில போகலாமா அப்படின்னு சொன்னான். எனக்கு ஒன்றுமே புரியல. பட் அவள் கூப்பிட்டு சந்தோஷத்தில் எதுவுமே யோசிக்காமல் அப்படியே போயிட்டேன். இது எப்போ நடந்ததுன்னு சொன்னேன்? அந்த ரூமர்ஸ் வந்ததில்ல, அதுக்கு 2 டேஸ்க்கு அப்புறம். அந்த 2 டேஸ் நல்லா பேசினாலாம். இல்லை அவங்க அப்போ கூட சரியாக பேசல, ஒரு மாதிரி நான் கேட்ட கேள்விக்கு பதில் அப்படி தான் இருந்தா. எனக்கு என்னென்னு தான் புரியல. நாளைக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு விட்டுட்டேன். அதான்டா பிரச்சனை. ஐ திங்க் எனக்கும் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. சரி, அது எனக்கு புரியல, அதுக்கு எதுக்கு நான் விட்டு போகணும்? இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குண்ணா. டே இப்போ இந்த ரூமர் இருக்குது பார்த்தியா, இதுக்கே உனக்கு எவ்வளோ ஹேட் கமெண்ட் வந்தது நீ பார்த்தியா இல்லையா? ஆமாம், ஒரு வேளை இது ரியல் லைஃப்பில் நடந்து
உன்னோட லைஃப் ஸ்பாயில் ஆச்சுன்னா அவள் அதை நினச்சி தான் யோசிச்சிருப்பாள், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா எனக்கு சொல்கிறேன் இப்போ பையன்கிட்ட வரமாட்டாரா அப்படின்ட்டே வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாரு. இருடா ஏன்டா அப்படி பாதாடுறா, வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கெல்லாம் யோசிச்சுட்ருக்காங்க. இப்படியே வந்து ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ஓடி போச்சு. இந்த 2 வீக்ஸுமே கொஞ்சம் கூட சரியில்லை. லைக் அவனால் சரியாக சாப்பிட முடியல, தூங்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. பாஸை சார் அதை வேறு பார்க்க முடியல. ஏன்னா அங்கே இருக்கிறதுலே ரொம்ப விளையாட்டு பிள்ளை, எப்போ பார்த்தாலும் சிரிக்க வச்சுட்டு எதனா ஒன்று பண்ணிட்டே இருப்பார். பட் இப்போ அவனே அப்படி இருக்கும் போது இவங்களால ஒன்றும் சொல்ல முடியல. ஜேகேவே எவ்வளோ கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு, சுத்தமாக முடியல. ஜேகே கிட்ட சொல்லி சொல்லி அழுதுட்டுருக்காரு அவர். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் முன்னாடி அவர்கிட்ட சொல்லியிருந்தா அது நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ரொம்ப சொல்லிட்டுருக்காரு அவர். ஜேகே சுபா என்ன பண்ணுறது, ஏன் நீ எங்கே போன நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஜேகேக்கு. இப்போ ஒரு 2 மந்த் கிட்ட ஓடி போச்சு. அப்படி தான் இருக்கார், சுத்தமாக இல்லை. ஆர்னஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் ஒரு மாதிரி ஃபேஸ் சரியில்லை, அவர் சிரிக்கிறது கூட அந்தளவுக்கு இல்லையே, ஏன் அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எப்போவுமே கொஞ்சமாச்சும் லைவ் ஆச்சு வருவார். பட் நீங்கள் போனதுக்கப்புறம் சுத்தம் லைவ் பக்கமே வரதில்லை. 2 மந்த் மேலே ஆயிடுச்சு லிட்ரலி. எதுலேயும் சரியாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது எதுவுமே கிடையாது. அதனாலே ஆர்னஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நான் ஹெல்த் இஷ்யூ அப்படி இப்படின்ட்டு. கொஞ்சம் பாஸஸ்லாம் அவங்க லைவில் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸஸ்லாம் சொல்லிட்டுருக்காங்க, இல்லை அவனுக்கு ஹெல்த் இஷ்யூலாம் இல்லை, லைட்டாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் தான் அப்படி இருக்காங்க, மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. பாஸ் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் அப்போ கூட ஆல்மோஸ்ட் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதான் டீயை தண்டை சரி பண்ணோம், அதுக்கு மேலே வயனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அங்கேருந்து வந்துட்டு என்ன வயனை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு, என்ன எங்கே சொல்கிறேன், இங்கே பார் இந்த இடத்துல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. எப்படியா என் கண்டுபிடிச்சேன், அவள் ஃபோனை வந்து யூஸ் பண்ணியிருக்காடா நடுவில் எப்போயோ, அப்போ அவனை மிஸ் பண்ணிகிட்ருக்கான், அதனால தான் தெரியல. பட் அந்த யூஸ் பண்ண கேப் வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். வயன் இந்த இடத்துல தான் இருக்கா, நம்ம அவனை கூப்பிட்டு போனால் இப்போ கரெக்டாக இருக்கும். அப்படியா, ஆமாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உடனே கிளம்பிப்பாங்க அந்த இடத்துக்கு. அங்கே போயிட்டு உங்கள் வீட்டு வாசம் மட்டும் தான் நின்றுருக்காங்க. வந்துட்டு காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறாங்க. நீங்களும் யார் அது இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. எஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா அங்கே எல்லாருமே மாஸ்க் அப்படின்னு போட்டு நின்றுருக்காங்க. நம்ம பாய்ஸஸ் தான் 7 பேருமே நின்றுருக்காங்க. உங்களுக்கு அது நிமிஷம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அது தானே. நீங்கள் டப்பு உள்ளே போகிறீங்க, கதவு சாத்திட்டு நிமிஷம் கையை வச்சு தடுத்துட்டு உள்ளே வந்துட்டு, பையன் உனக்கு பைத்தியமாடி அப்படிங்கிறான். நீங்கள் இங்கே எதுக்கு அந்த மாதிரி போங்க இந்த அப்படிங்கிறீங்க. பழிச்சுன்னு உங்கள் கணத்தில் ஒன்று விட்ருப்பான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இதோட உங்களை வந்து ஒரு தடவை கூட அடித்ததே கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்க வேகமாக வந்து கட்டி விட்டுட்டு அழுகுறான். ஏன்டி இப்படி பண்ண, என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம்டி, எனக்கு நீ ரொம்ப முக்கியம்டி என் லைஃப்பில், நீ சொல்லு, நீ என் கூட இல்லைண்ணா நான் இந்த இடத்துக்கு வந்திருப்பேன் நீ நினைக்கிறியா? இல்லை, நான் எப்பயும் இங்கேருந்து போயிருப்பேன். ஒரு டைமில் நான் உடஞ்சி விடும்போது நீ தாண்டி என்னை கூட இருந்து சரிப்படுத்தியிருக்கேன். இப்போ நீயே இல்லாமல் இதை மட்டும் வச்சு நான் என்னடி பண்ண போகிறேன்? என் லைஃப் எப்பவுமே நீ இருந்தால் தான் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகும். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலம்மா, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அழறான். நீங்களும் அதுக்கப்புறம் உங்களால் ஒரு கண்டத்துக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்களும் அழுதுகிட்டே அவனை அக் பண்ணிட்டு சமாதானப்படுத்திட்டுருக்கீங்க. நான் வேணே பண்ணல, எனக்கு டப்புனு அந்த மாதிரி தோணிடுச்சு, ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டுருக்கீங்க. அப்புறம் பாஸஸ் எல்லாமே அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, உனக்கு தெரியணும் எங்கள் இது இப்படி தான் இருக்கும், பட் நீ நினைக்கிற அளவுக்குலாம் கிடையாது. கண்டிப்பாக அதை சொன்னாலுமே ஒத்துப்பாங்க. ஆர்மிஸ்லாம் கண்டிப்பாக அதை ஒத்துப்பாங்க. நீ அதை நினச்சலாம் கவலைப்படாத. இதனால் எந்த பிரச்சனையுமே வராது சரியா? ஆனால் அப்படின்னு சொல்கிறீங்க, நிஜமாக எங்களை நம்பு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் நம்ம பாய்ஸஸ் கூட நீங்கள் கிளம்பியிருப்பீங்க. அங்கே போயிட்டு எப்பயும் போல தான் அவங்க ரிட்டன் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் தான் புரிஞ்சிச்சுல ஒருத்தவங்க லவ் பண்ணுறீங்கன்ட்டு. அப்புறம் என்ன ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. நீங்கள் இப்போ நார்மலாக பாய்ஸஸ் கூட பேசுகிறீங்க. முன்னாடி நீங்கள் பாய்ஸஸ் அதை பார்த்தது கிடையாது, பேசவும் மாட்டீங்க, லைக் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பீங்க. பட் இப்போது எல்லாருமே உங்கள்கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, நீங்கள் அவங்ககிட்ட ரொம்ப கம்ஃபர்ட் ஆகிட்டீங்க, நல்லா பேசுகிறீங்க. உங்கள்கிட்ட யார் ரொம்ப நல்லா பேசுகிறா, நம்ம ஜிம்மின் தலைவர் நல்லா பேசுவார். நீங்கள் ஜிம்மின் கிட்டே செம்மையாக பேசிகிட்டு இருப்பீங்க. லைக் ஜிம்மின் எல்லாட்டையும் இப்படி ஃப்ளட் பண்ணுவார், நீங்கள் ஜிம்மின்ட்டு ஃப்ளட் பண்ணிட்டு அழைவீங்க. ஸோ அப்படி தான் இருக்கும், செம்ம சிரிப்பாக இருக்கும். அங்கே பொசசிவில் பொங்குறது நம்ம தான் பொங்குவான். இப்படி தான் ரொம்ப ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. ஒரு 2 இயர்ஸ் இப்போ பாய்ஸ் இன்னும் குளோபல் லெவலில் ரொம்ப பெரியவங்களாயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலாம் வந்து விட்டு வைக்கக்கூடாது, நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பான். இந்த மாதிரி ஆர்மிஸ் நான் லவ் பண்ணுறேன் எங்கள் வயன் அப்படிலாம் சொல்லிட்டுருப்பான். கொஞ்சம் ஆர்மிஸ்லாம் கொஞ்சம் ஷாக் ஆகுது. பரவாயில்ல அவங்க நம்மகிட்ட சொல்லிட்டாங்க, அதுவே ஹாப்பி சொல்லிட்டு எல்லாமே அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. அது ரொம்ப ஹாப்பி. பட் அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருப்பான். அதை பற்றி கம்பெனி இல்லை இப்போதைக்கு மேரேஜ் பற்றி நீங்கள் சொல்ல வேண்டாம், நம்ம மேரேஜ் மட்டும் சீக்கிரட்டாக பண்ணிக்கலான்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. இப்போ மேரேஜுக்கு 6 இயர்ஸ் ஆகுது. அந்த 6 இயர்ஸில் தான் ரிஷியும் இருந்திருப்பா. ஸோ இப்படி தான் உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கோம். இது ஆக்சுவலாக நான் வந்து 1 ஷார்ட்டாகவே முடிச்சணும்னு நினச்சேன்.
பட் 2/2 போயிடுச்சு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு இது நான் சீக்கிரமாக போட்டுறேன். கண்டிப்பாக இனிமேல் நல்லா லேட் ஆக்க மாட்டேன். லைக் 1 மந்த் கழிச்சு அப்பெல்லாம் போட மாட்டேன், கண்டிப்பாக போட்டுருவேன். பட் பேக்ரவுண்டில் நாய்ஸ் கேட்னா அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகே, தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.